ஹலோ நண்பர்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா, ஒரு ஸ்பெஷல் கீரை சட்னி, கீரை துவையல், அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். குழந்தைகளுக்கு மெயினாக நல்லாயிருக்கும். அது எப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு, சீரகம், ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 காஞ்ச மிளகாய், மிளகு 4-5 மிளகு போட்டு அப்படியே வதக்கி எடுத்துகிட்டு, நல்லா அரைக்கீரையை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துட வேண்டியதான். வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே மேலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட வேண்டியதான். நல்லா அப்படியே போட்டு ரொம்ப வதக்கிற வேணாம், ஓரளவுக்கு அந்த இலையெல்லாம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கினா போதும். அப்போ டேஸ்ட்டு அப்போ தான் நல்லா கிடைக்கும். இந்த அளவுக்கு பார்த்திங்களா, எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு அப்படியே அந்தளவுக்கு வரும்போது கொஞ்சோண்டு கீழே தண்ணிலாம் இருக்கும், பிரச்சனை இல்லை. அரைக்கிறதுக்கு நமக்கு தோதுவாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பை போட்டு ஒரு சிறிது அளவுக்கு தேங்காய் சீல் போட்டு அரைன்னு அரைச்சி எடுத்து வச்சு அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொண்டு போய் குழந்தைகளுக்கெல்லாம் கீரை சாப்பிடாதுங்க. அதனால் அப்படியே சாப்பாட்டில் போட்டு கீரையை மேலே ஊற்றி நல்லா அப்படியே கீரையை அப்படியே நல்லா ஒரு பிசைஞ்சு எடுத்து அப்படியே குழந்தைகளுக்கு ஊட்டி விட்டு ஆன்னு வாங்கி சாப்பிடுங்க. இங்கே பாரு என் மையம் எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தா ஆவும் சாப்பிடுவான். அப்புறம் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். வேறு சாம்பார் சாதத்துக்கும் சைடில் வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம்.